ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமே ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் த டெத் எபிசோட் 9 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க போன எபிசோட்லாம் பார்க்கலையா, பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. போன எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம லின் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு இருப்பான். ஆனால் அங்கே இருக்க 2 சாக்கோட லீடர் வந்து அவங்க என்ன பேசுறாங்க, அதுவும் இல்லாமல் என்ன டீலிங்க போடுறாங்க எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுன்னு இருப்பாங்க. இங்கே தான் இந்த எபிசோட தொடங்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்கே பேட்ரிக்ஸும் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து இங்கிலேருந்து போங்க லின்சன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க வாங் ஃபேமிலியோட லீடரும் லூ ஃபேமிலியோட லீடரும் அங்கே பேசிக்கிறாங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் கேட்டீங்களே, இந்த மாதிரி நம்ம லின்சன் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இவன் வந்து ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டானா இவன் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய முள்ளா இருப்பான். அதனால நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நம்ம வந்து ஒன் தேன் சாக்குக்கு இந்த இன்ஃபர்மேஷனை டக்குன்னு போய் கொடுக்கணும். சரி, செஞ்சிட்டா போச்சு. இந்த சைடு அவனும் அங்கே தாய்க்குன் சாக்குக்கு போக ஆரம்பிக்கிறான். போகும்போது பார்த்தா பேட்ரிக்ஸும் அங்கே ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாம் தராரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி ரொம்ப நன்றி பேட்ரிக்ஸ், சரி நாங்கள் வந்து இங்கிலேருந்து போகிறோம் இப்படின்னு அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லின்சனை தான் காட்டுறாங்க. அவனும் அங்கே அப்படியே பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு லின்சனுக்கும் ஒரு குரல் கேட்குது, நீ வந்து இங்கே தான் இருக்கியா? இதை வந்து அவனுக்கு கேட்ட மாதிரியே இருக்கு. அவனும் பின்னாடி பார்க்க அது பார்த்தா நம்ம வீஹானு தான். இதை பார்த்து அவனும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். நீ என்ன இன்னமும் உயிரோட இருக்கியா? நீ என்ன சொல்ற? எதுக்கு என்ன பார்த்து இப்படி சொல்ற? அதுவும் இல்லாமல் ரொம்ப ஷாக் ஆகுற. நீ செத்து போகலையா இப்படின்னு அவனும் சொல்ல அங்கே ரொம்ப அவன் கோவமாயிடுறான். என்னது, நான் செத்து போனோமா? நான் எதுக்குடா சாவணும்? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் வந்து சாவ மாட்டேன். அப்படி செத்து போறதா இருந்தா என்னோட எனிமி பாயிலுங்க, அவங்க தான் செத்து போனோம் இப்படின்னு அங்க ஃபன்னியா அவனையும் பயங்கரமாடிச்சுன்னு இருக்கான். அங்க லின்சனை பார்த்து சொல்றான், என்ன வியான் வந்து உயிரோட இருக்கான்? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா பிளான் போட்டு எனக்கு கவுத்து இருக்கீங்க. சரி சரி, எனக்கு வந்து சில பல வேலை இருக்கு, அதனால நான் இங்கிருந்து போறேன். ஆனா அதுக்குள்ள அங்க வேற ஒரு பர்சனா வரான். உன்ன மாதிரி ஒரு 8வது யூனிட் லெவல்ல இருக்க ஒரு வீக்கான பையன் தைக்குங் சாக்கோட யங் லேடி, அதுவும் ஃபர்ஸ்ட் யங் லேடி, இவங்க கூட போய் ஃபெட் பண்ணுமா என்ன? இதை கேட்குறாங்க. வியானும் ரொம்ப கடுப்பாயிடுறான். நீ வந்து என்ன சொல்ற? அதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இதை கேட்குற அந்த ஆளும் ரொம்பவும் கடுப்பாயிடுறான். என்னடா என்னையே எதிர்த்து பேசுறியா? சரி, என்னோட பவரை கொஞ்சம் பாருங்க இப்படின்னா அவனும் பவர் யூஸ் பண்ண அங்க இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம லின்னு வந்து அவனோட பேர்னிங் ஸ்பியரை வச்சு அந்த அட்டாக்கை அப்படியே மறைய வச்சிடறான். பரவாயில்லப்பா தம்பி, இந்த மாதிரி உனக்குள்ள நிறையவே தைரியம் இருக்கு. ஆனா உன்னால என்ன வந்து தோக்கடிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. இவனோட பேரு லூ யங் ஜாவ். இவன் வந்து தைக்குங் சாக்கோட எலெக்டட் டிசேபிள். இவனோட கல்டிவேஷன் லெவலும் இன்னெட் லெவலோட 10வது லெவல்ல இருக்கு. இதை கேட்குற லின்சன் வந்து அங்க பயப்படாம ஸ்மைல் பண்றான். சரி, நான் வந்து இவன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டு இருக்க ஜாவோ அங்க சொல்றான், ஏய் தம்பி, நீ வந்து என் கூட சண்டை போடணும்னா அப்பனா நீ வந்து இறக்க ஆசைப்படுற இப்படின்னு அவனும் அவனோட பவர்ஸையும் வெளிக்கொண்டு வரான். ஆனா அதுக்குள்ள அங்க ஜாவ் வந்துடுறான். இந்த மாதிரி நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. அப்படி நீ ஒண்டி சண்டை போடுறத நிறுத்தலைன்னா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. சரி, நான் வந்து அமைதியாயிடுறேன். நான் கேள்விப்பட்டபடி பார்த்தா அது வந்து நீதானே அந்த லின்சன்? உன்னை பார்த்தாலே தெரியுதுடா லின்சன். உன்னோட ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க இந்த டைக்குங் சாக்ல போடணும்னு நிறையவே பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க போல. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? ஆனால் இதை கேட்குற வியானுக்கும் அங்கே ரொம்பவும் கோவுது. ஆனால் அதுக்குள்ள லின்னு வந்து அங்கே தத்து நிறுத்திடுறான். இந்த சைடு பாயும் அங்கே சாண்டிங்கோ பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து டைக்குங் சாக்கை என்டர் பண்ணுறதுக்கான ஒரு சாண்டிங்கோட இதுதான். ஏன்னா இதை பண்ண வேண்டி தான் அங்கே வந்து அங்கே இருக்க பேரியர் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் சீனில் அந்த டைக்குங் சாக்கோட உள்ள இருக்க சீனை தான் காட்டுறாங்க. அது வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கு. அங்கே அவங்களும் கேட்டு கிட்ட வர, ஆனால் ராவ் கிட்ட யாரோ ஒருத்தவங்க செம்ம வேகமாக வராங்க. இன்று பார்த்தா நம்மளுக்கே புரியுது அது வந்து ஒரு வயசானவர். என்னோட சின்ன குழந்தை, நீ வந்து திரும்ப வந்துட்டியா? உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஆமா கிராண்ட்பா, நான் வந்து திரும்ப வந்துட்டேன். சரி லின்சன், நீ வந்து இன்னர் சர்க்கிளில் வந்துரு. இந்த மாதிரி நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணுவேன். ஆனால் இது கேட்குற அந்த பையனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இன்னர் சர்க்கிள் வந்து எனக்கானது. அப்போனா அந்த அழகான பியூட்டி அந்த பொண்ணும் எனக்கான கியூட்டி தான். ஆனால் எதுக்கு இந்த லின்னுக்கு போய் அவன் வந்து இப்படி வாழ்ந்துன்னு இருக்கா? அங்கே பாயுவா சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து ஃப்ரண்ட் கிரேட் வழியாவே போ. ஏன்னா நியூ அட்மிஷனில் இருக்க எல்லாருமே அந்த வழியாக தான் போவாங்க. ஆனால் அதுக்குள்ள அங்கே 2 பேர் வர அவங்கள பார்த்து பாயுவும் கேட்குறான், இந்த மாதிரி என்ன ஆச்சு? நீங்கள் எதுக்கு இந்த சைடு வந்துட்டு இருக்கீங்க? யாராச்சும் மிஸ்ஸிங் ஆகுறாங்களா என்ன? பாவாங் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன். அவன் வந்து இப்போ என்ன டிசிஷன் எடுத்திருக்கானா, இந்த மாதிரி இன்ன சர்க்கிளில் இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அவனை அங்கே தோக்கடிக்கிற வரைக்கும் அவன் வந்து அங்கேருந்து இங்கே வரமாட்டானா? ஓ, இதுதான் விஷயமா? அப்போனா நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாவாங்க நான் தான் இங்கே கொண்டு வரணும் போல. ஏன்னா இன்ன சர்க்கிளில் நான் இருக்கும்போது என்னை தாண்டி யார் வந்து ரொம்பவும் பலசாலியா இருப்பா? இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அந்த பர்சன் அவன் வந்து யாரு? நம்ம லீனால இங்கே வந்து செலக்ட் ஆக முடியுமா? அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணலையா? லைக் பண்ணுறேங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.